யோவான் 8:36 வசனத்தை வாசிங்க. யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன பண்ணுவீங்களா? அல்லேலூயா. குமாரன் தான் உங்களை விடுதலையாக்க போகிறார், பாஸ்டர் ஜோஷுவா கிடையாது. ஆமென். இன்னைக்கு உங்களை உயிரடைய செய்ய போகிறது குமாரன் மட்டும்தான். ஒருவேளை உங்க குடும்பத்தின் சமாதானத்துல உங்க வீடு செத்து போயிருக்குமே ஆனால், உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அந்த மகிழ்ச்சியான அந்த சமாதானம் செத்து போயிருக்குமே ஆனால், இன்றைக்கு குமாரன் மீண்டும் அந்த சமாதானத்தை உயிர்ப்பிக்க போகிறார். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற அந்த உடன்படிக்கை பாசம் உறவு மரித்து போயிருக்குமானால், இன்றைக்கு இந்த விடுதலையின் ஜபத்தில சுகமளிக்கும் ஆராதனையில கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை உயிரடைய செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில உங்கள் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அது வீணா கையில நிக்காம செலவழிந்து உங்கள் வாழ்க்கை செத்து போய் கொண்டு இருக்குமே ஆனால், செத்ததை போல இருக்குமே ஆனால், மீண்டும் உங்கள் கரங்களை திடப்படுத்தி உடைந்த ஓட்டைகளை உங்களிடத்திலிருந்து ஏற்படுகிற கசிவுகளை கத்த தடுத்து குமாரன் இயேசு உங்களை உயிரடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க உயிர் அடையணும். ஆமென். நீங்க உயிர் அடையும் போதுதான் மற்றவர்களையும் உயிரடைய செய்ய முடியும். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு, நானே இன்னும் உயிர் அடையலைன்னா செத்தவனை போய் எப்படி உயிரடைய செய்ய முடியும்? அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் ஆவியில செத்து போய் தான் இருக்கிறாங்க. ஆமென். சரியா வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, சரியா ஜெபிக்கிறது கிடையாது. இந்த நாடகத்துக்கும் இந்த குடும்பத்தினுடைய அக்கேஷனுக்கும் ஸ்பெண்ட் பண்ற டைமை கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்பெண்ட் பண்ணாததால தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் சந்தோஷம், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் செத்து போச்சுன்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு குமாரன் உங்களை உயிரடைய செய்ய போகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்க போகிறார். குடும்பத்தில் உங்களுக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு பெரிய கீழ்காற்றை அனுப்பி சமாதானத்தை ஊத போகிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை கொண்டு வந்திருக்கிறேன். யோவான் 11 நேராய் திருப்பி வைத்துக் கொள்வீர்களானால், அங்க நம்ம வாசிக்கிறோம் மரித்து போன லாசருடைய வாழ்க்கைய. அல்லேலூயா. கரெக்டா? கரெக்டா? யோவான் 11 தானே? அங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், பர்டிகுலரா மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆசைப்படுறேன். அங்க இயேசு அந்த ஊர்ல இல்ல. அங்க சகோதரிகள் இப்படியாய் சொல்றாங்க, இயேசு இங்கே இருந்தாரே ஆனால், அப்ப இயேசு இல்லாத வீடு தான் எப்படி இருக்குமா? இயேசு இல்லைன்னா அந்த வீட்டுல என்ன இல்ல? ஜீவன் இல்ல. அல்லேலூயா. இயேசு இல்லாத வீட்டுல சந்தோஷம் இல்ல. இயேசு இல்லாத வீட்டுல சமாதானம் இல்ல. இயேசு வீட்டுல இருக்கும் போது எல்லாமே நிறைவா இருக்கும். ஆனா இயேசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கை நிறைய சேலரி வாங்கினாலும், நிறைய சொத்து வச்சிருந்தாலும், நிறைய டேலண்ட் இருந்தாலும் அது ஒன்றுக்குமே பிரயோஜனமற்றது. ஏன்னா அந்த வீடு இயேசு இல்லாதனால எப்படி இருக்குதா? இயேசு கிறிஸ்து இங்கே இருந்திருப்பாரே ஆனால் என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான். அல்லேலூயா. இயேசுக்கு இது சொல்லப்பட்டது. ஏசப்பா கிட்ட போய், ஐயா இது மாதிரி லாசரு செத்து போயிட்டானே, அப்படியா? அவன் சாவுல ஆண்டவருடைய கிரியை வெளியரங்கமாய் வெளிப்படும்படி கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான்னு சொல்லி 4 நாள் கழிச்சு திருப்பி ஆண்டவர் பட்டணத்துக்குள்ள என்ன பண்றாரு? திருப்பி இந்த 2 பேர் போறாங்க. வாசிங்க, எடுத்தவங்க என்னோட ஃபாலோ பண்றீங்கன்னா வாசிங்க அந்த வசனத்தை. அவங்க போய் ஏசப்பா கிட்ட என்ன சொல்றாங்க? எத்தனை வசனங்க? 21 நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப 31 வாசிங்க. இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவளை கண்டவுடனே விழுந்து, ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஏசப்பா இல்ல, இருந்திருந்தா அவர் செத்துருக்க மாட்டான். இப்ப ஏசப்பா கிட்டே வந்து திருப்பி என்ன சொல்றாங்க? நீர் இங்கே. அல்லேலூயா. பா நீங்க வந்துட்டீங்க, லாசரை உயிரோடு எழுப்புங்கன்னு சொல்றதுதான் விசுவாசம். அப்ப இவங்க விசுவாசத்துல என்ன பண்ணிட்டாங்க? ஆல்ரெடி செத்து மக்கி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, விசுவாசத்தை மீண்டும் உயிரடைய செய்கிறவர். அல்லேலூயா.
இயேசு அங்க கலக்கம் அடைந்து கண்ணீர் விட்டு கல்லறையின் அருகே என்ன பண்றாரா? 38 வாசிக்கிறோம். கல்லறையின் அருகே போகிறார். வந்தார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அவரை நோக்கி, ஆண்டவரே, நாவா இன்னும் இந்த அம்மாக்குள்ள ஜீவன் வரவே இல்லை. இயேசு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இயேசு இல்ல, செத்து போயிட்டாரு. இயேசு இல்ல, அதனால லாசர் செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. இப்ப இயேசு வந்துட்டாரு, நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான்னு சொன்னாரு. இப்ப இயேசு வந்து கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்றாரு. ஐயா, இதுக்கு மேல நோ டைம், இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. நீங்க அவனை என்ன பண்ண முடியாது, அவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா. கூட அடிஷனலா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்கள் ஏறெடுத்து பார்த்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், அல்லேலூயா, இன்னும் சொல்ல லாசருவே. ஆனா அப்பா என்ன பண்றாரு? ஏசப்பா என்ன சொல்றாரு? இந்த மாதிரி ஃபெய்த் இருக்கும்போது தான் வீட்டில் ஒரு ஜீவன் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். உம் சேவைக்காக தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஹல்லேலூயா. அவர் செய்வாரு, ஆனா நம்ம தான் செய்ய விடுறதே இல்லை. ஆமென். அங்க பாருங்க, ஏசு இங்க இல்ல, அதனாலதான் லாசர் செத்துட்டான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா லாசர் செத்துருக்க மாட்டான். சரி, ஓகே, நான் உன்னை உயிர்ப்பிக்கிறவா, கல்லறையினுடைய கல்லை புரட்டி போடுன்னு சொல்றப்போ, அல்லேலூயா, இந்த அம்மா சொல்றாங்க, செத்து போயிட்டாயா, இதுக்கப்புறம் நாரி போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? பண்ணிக்கோ. என்ன சொல்றாரு இயேசு? எனக்கு செவி கொடுத்தபடியினால் சோத்தரிக்கிறேன். இப்போ அடுத்தது வாசிங்க. ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆண்டவரே, நான் இவங்களுக்காக தான் அப்படி சொன்னேன், ஆனா நான் எப்பொழுதும் உங்களை, அல்லேலூயா. சில பேர் இந்த விடுதலைக்காக ஜோம் பண்ணும்போது வயிற்றுல கை வச்சிங்க, தலையில கை வச்சிங்க சொல்லும் போது நல்லா ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆமே, ஜோம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வயிற்று வலி போயிடுச்சான்னு கேட்டா லைட்டா கொஞ்சம். ஆமே, நான் நிறைய முறை நிறைய பேருக்கு ஜோம் பண்ணும்போது ஆவியானவர் என்னுடைய சரீரத்தில் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். அவங்களுக்கு எங்கே பலவீனம் இருக்குதுன்னு எனக்கு வந்து சரீரத்தில் காமிப்பார். திடீர்னு நல்லா தான் வந்திருப்பேன் சர்ச்சு உள்ள. நம்ம சர்ச்சில் ஒரு தம்பிக்கு, ஒரு சகோதரருக்கு ஜோம் பண்ண போகும்போது ஆண்டவர் வந்து ஜோம் பண்ணும்போதே சொல்கிறாரு, இவனுடைய அடி வயிற்றுல ஒரு பிரச்சனை இருக்குது, ஜோம் பண்ணு. அங்கே கை வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு டெலிவரன்ஸே கிடச்சிச்சு. ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு சில வேளைகளை நம்முடைய விசுவாசம் மற்றவங்களை பார்த்து பார்த்து போயினே இருக்குது. அவன் அவ்வளவுதான், உள்ள வச்சாச்சு, இதுக்கப்புறம் அவன் எழுச்சி வர முடியாது. இயேசு இங்க இருந்தா ஒரு வேளை உயிரோட வந்திருப்பான், இப்ப வர முடியாது. இயேசு வந்துட்டாரு, 4 நாள் ஆயிடுச்சு, நடக்காது. ஆனா ஆண்டவர் பாருங்க, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உமக்கு நன்றி, ஆனாலும் நான் இதை வந்து இவங்களாம் அறிஞ்சு கொள்ளும்படி நான் சொல்றேன், நீங்க எனக்காக யாவையும்
செய்து முடிக்கிறவர் சொல்லி முடிச்சு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். அப்பொழுது மரித்தவன், உள்ள வைக்கப்பட்டவன், 4 நாள் ஆனவன், நாரி போனவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லிருக்கணும் ஒரு ஆமென். இப்படி அன்எக்ஸ்பெக்டட் மிராக்களை செய்கிறவர் தான் இயேசு சுவாமி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் என் கணவனுக்கும் என் மனைவிக்கும் சமாதானம் வராது நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் வந்துட்டார்னா சமாதானம் வரும். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மாறாது நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் வந்தா மாறும். இதுக்கப்புறம் உங்க கர்ப்பத்தின் கனி இதுக்கப்புறம் செத்துதான் போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் வந்தா 100 வயசு இல்ல அதுக்கு மேல ஆனாலுமே, அல்லேலூயா அல்லேலூயா, இதுக்கப்புறம் என் பிள்ளை படிக்காது முன்னேறாது அது புத்தி போயிடுச்சு அவ்வளவுதான் இது வேலைக்கே ஆகாது நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வந்துட்டாருன்னா 4 நாளா ஆனாலும் பிரச்சனை இல்ல, நாரி போனாலும் பிரச்சனை இல்ல, எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஜீவன் கொடுக்க அவரால முடியும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், அல்லேலூயா. வெளியே வான உடனே மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கைகளும் கால்களும் சீலைகளிலால் ஜீவன் வந்துடுச்சு. ஆனா கட்டு உள்ளதா இருக்குது. அல்லேலூயா. அந்த கட்டை நம்ம அவிழ்த்து போடணும். ஏசப்பா சொல்றாரு, அவர்களை நோக்கி இவனை, அல்லேலூயா. இன்னைக்கு உயிர் அடைஞ்சாலும் சமாதானம் இருக்க வேண்டுமானால் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். இந்த கட்டு அவிழ்க்கப்படுவதற்கு தான் இந்த விசேஷ கூட்டம். இந்த விசேஷ கூட்டத்தில் நீங்க பாதிக்க போறீங்களோ இல்லையோ, ஊழியக்காரர்கள் நிச்சயம் பாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு பிசாசோட போராடி விசுவாசத்தினால ஜெயம் எடுக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகும். நீங்க ஜபம் பண்ண தேவன் ஊழியக்காரர்களை, திருச்சபையில் இருக்கிற ஜபிக்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட வந்துட்டாருன்னா, இயேசு வந்துட்டாருன்னா, செத்து போயிருந்தாலும் மீண்டும் உயிரடைய செய்ய முடியும். 2வது ஒரு காரியத்தை வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய வேதாகமத்தை திருப்புங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுநாளிலே நாயின் ஊருக்கு போனார். திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அல்லேலூயா. இயேசு எங்க போனாரா? அங்க போறாரு. இயேசு போறாரு, வராரு. ஒரு பெரிய அற்புதம் அங்க நடக்க போகுது. தொடர்ந்து வாசிமா. நல்ல கவனிங்க. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். இயேசு அவளை பார்த்து மனதுருகி கிட்ட வந்து, அல்லேலூயா. இயேசு வந்தார்னா பாடையில் இருக்கிறவனை கூட உயிரோட எழுப்ப முடியும். அல்லேலூயா. உள்ள வச்சுட்டாங்க. அவன் வெளில வரும்போது சீலையோட வரலன்னா இயேசு ஏதோ ஒரு டிராமாவை என்ன பண்ணிட்டாருன்னு ஆல்ரெடி அவர் மேல கோபமா இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாம் ஒரு கப்பத்தை கட்டியிருப்பாங்க. ஆனா அந்த கட்டப்பட்டவன் சீலையோடு வந்து கட்டவிழ்க்கப்பட்டான். இயேசு ஜீவனை கொடுத்தார். 2வது இந்த இடத்துல திரளான ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த அம்மா அழுறத பாக்குறாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் மனசை பாக்குறாரு. பார்த்துட்டு கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, சொன்ன உடனே மரித்தவன் எழுந்து பேச தொடங்கினான். அல்லேலூயா. இயேசு வந்தா ஜீவன் வந்துடும். இயேசு இருந்தா ஜீவன் இருக்கும். நீங்க எப்படி வேணா உங்க வாழ்க்கையில நான் செத்து போன வாழ்க்கையை வாழ்ற நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை உயிரடைய செய்ய வேண்டுமே ஆனால் இயேசு உங்களோடு கூட இருக்க வேண்டும். நீங்கள் உயிரோடு வாழ வேண்டுமானால் இயேசு உங்களோடு இருக்க வேண்டும். வியாதியில செத்து போயிருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையில செத்து போயிருக்கிறீங்களா? மனுஷனுடைய துரோகத்தினால செத்து போயிருக்கிறீங்களா? மனுஷனை குறித்து யோசித்து உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் செத்து போன ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு உங்களை தேடி வருகிறார். நீங்க இயேசு இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஆனா இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த 31ஆம் தேதி 7வது மாதத்துல இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நன்மைகள் உயிரடைய போகிறது.
உங்கள் சுகம் உயிரடைய போகிறது, உங்க பலன் உயிரடைய போகிறது, உங்களுடைய வருமானம் உயிரடைய போகிறது, உங்கள் வீட்டின் சமாதானம் உயிரடைய போகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மீண்டும் மனமகிழ்ச்சி உயிரடைய போகிறது. இயேசு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு தொட்டார், அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இயேசு வந்தார், கட்டப்பட்டவன் கட்டவிழ்க்கப்பட்டு ஜீவனோடு வீட்டுக்கு போனான். மூன்றாவது ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5. ஆ ஆ ஆ ஆ இனி போதகரை என்ன பண்ணாதீங்க. ஆ ஆ ஆ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் பேதுருவையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு இயேசு வந்தாதான் ஜீவன் வரும். இயேசு இருந்தாதான் ஜீவன் இருக்கும். இயேசு இருந்தாதான் வாழ்க்கை இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், தசம்பாகத்தை லட்ச லட்சமா கொடுக்கலாம், வீட்டை வித்து உண்மையா இருக்கலாம். ஆனா இயேசு இருக்கிறாரா? இவ்வளவு செஞ்சேன் பாஸ்டர், எனக்கு நன்மை நடக்கலையே. இவங்க கூட எல்லா ஆராதனையும் வந்து நானும் நெருப்புல வந்து நின்றேனே, வெந்தேனே, சோறு செஞ்சேனே, பாத்திரம் கழுவுனே, காய்கறி வெட்டினேனே, இன்னும் ஏன் எனக்கு நன்மை நடக்கல? இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? என்ன சந்தோஷ், நான் கீபோர்டு வாசிக்க தெரியாது பாஸ்டர், ஆனாலும் கிளாஸுக்கு போனதை வச்சு வாசிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? நான் வீடு கட்ட ஆரம்பிச்ச பாஸ்டர், பாதியில நிற்கிறது. இயேசு இருக்கிறாரா? நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எத்தனை இன்டர்வியூ பாஸ்டர் போறது. இயேசு இருக்கிறாரா? இயேசு இருந்தாருன்னா ஒரு நன்மை நடக்கும். சுயத்துல போவாதீங்க, சுயத்தை நம்பி செய்யாதீங்க. சுயத்துல எதையும் சாதிக்க முடியாது, இயேசுவால மட்டும்தான் முடியும். ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி பாருங்களேன், ஜீவன் வரும். மரித்தவன் எழும்பி வருவான், பாடையிலிருந்து எழும்பி உட்கார்ந்து பேசுவான். இங்க போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்க பொண்ணு செத்து போயிடுச்சு. ஆனா இயேசு சொல்றாரு, எப்பா நீ விசுவாசம் உள்ளவனா இரு, இவர்களை தவிர வேற யாரும் என் கூட வராதீங்கன்னு சொல்லி இயேசு என்ன பண்ணாரா? ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு வந்து என்ன வெளியே அனுப்பி பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பிள்ளை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? 42வது வசனத்துல வருத்தப்படாதீங்கன்னு சொன்ன அதே, செத்து போயிடுச்சுன்னு சொன்ன அதே பொண்ண இயேசு சாவுலன்னு சொல்லி தலித்தாகுமின்னு சொல்லி உடனே அந்த பொண்ணை எழும்பணும்னு சொல்லி வாக்கு கொடுத்ததுனால, அங்க விசுவாசத்தை பெருக்க 42வது வசனத்துல உடனே அந்த சிறு பெண் எழுந்து, அல்லேலூயா அல்லேலூயா. அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா இயேசு உங்க கூட இருக்கணும், உங்க வீட்டில் இருக்கணும், உங்க கூட இருக்கணும். இதெல்லாம் தாண்டி அவர் உங்க கூட தான் இருக்கிறாருன்றதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் அந்த அம்மா ஒருவேளை இயேசு இல்லை அப்படின்னு இருந்தாலும் இருந்திருந்தாரையானால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது பாருங்க. இயேசு மனதுருகின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னோன்னே அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதுக்குன்னு சொல்லி வந்துடலான்னு யோசிக்கிற நேரத்தில் விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்ன உடனே எப்படியாவது என் பொண்ணை என்ன பண்ணுங்க, உயிரடைய செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் உயிரடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. இயேசு உங்க வீட்டில் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஒருவேளை நீங்க சமாதானத்தில் மரித்து போனவர்களை போல் இருப்பீர்களானால், வருமானத்தில் பண நெருக்கடியில் மறுத்தவர்களை போல இருப்பீர்களானால், வீட்டில் நல்லா சாப்பிட்றேன் ஆனால் சந்தோஷம் இல்லை, நல்லா வேலைக்கு போகிறேன் கை நிறைய வருமானம் வருது வீட்டில் நிம்மதி இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலையோடு இருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார்.